ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஸ்டேஷன் மூடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னால் அங்கே ரிசர்ச் செஞ்சுட்டு இருந்த க்ரூ மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அவங்க ஏன் இறந்து போகிறாங்க ரீசன் யாருக்கும் தெரியல. இப்போ 3க்கு போகிற இந்த டீமில் ஒரு ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கதையோட ஃபீமேல் லீட்னு சொல்லலாம். அவங்களோட அக்காவும் அந்த ரிசர்ச் ஸ்டேஷனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்து இறந்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷன் ப்ரீஃபிங் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் அந்த மிஷனோட சீஃப் கிட்ட கேட்பாங்க, நாங்கள் எடுத்து வர போகிற சாம்பிள் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை நாங்கள் கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அந்த சாம்பிள் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கும் இல்லை அப்படின்னு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை தராமல் தட்டி கழிச்சிடுவாங்க. ஸோ இந்த குரூப்போட சேர்ந்து அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி ஏற்கனவே வேலை பார்த்த டாக்டர் ஹுவாங் அப்படிங்கிறவரும் இவங்க கூட போவாங்க. இவங்க மொத்த டீமும் ராக்கெட்ல ஏறி 3 கிளம்பிடுவாங்க. இவங்க 3 ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆக்சிடென்ட்டோட முடிவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் 3ல இருக்க ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துடும். பட் ஃபார்ச்சுனேட்லி இதில் பயணம் பண்ண எல்லாருமே உயிர் பிழைச்சிடுவாங்க. டாக்டர் ஹுவாங்குக்கு மட்டும் ரிப்கேஜில் பயங்கரமாக அடிபட்டுரும். ஸ்பேஸ் ஷட்டில் பள்ளத்தில்